காணிக்கைகளை எதிர்பார்க்கிறார். அவரை நம்ம முதலாவது வைக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறார். நம்ம வருமானம் எவ்வளவா வேணா இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு நாளைக்கு ரூ. 100 தாங்க கிடைக்குது. பரவால்ல. அந்த ரூ. 100ல இருந்து ஒரு ரூ. 10 எடுத்து வச்சு கர்த்தருக்கு காணிக்கை நம்மளால குடுக்க முடியும் நிச்சயமா. நீங்க ரூ. 10 குடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு அதிகமா ஆசீர்வதித்து, அதுல ஒரு ரூ. 10 எடுத்துட்டா எனக்கு குறைஞ்சிரும். என்னால அந்த குடும்பத்த இன்னைக்கு சமாளிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா, கர்த்தர் நிச்சயமா அத சமாளிக்க உங்களுக்கு வழி சொல்ல வல்லவரா இருக்கிறார். அது நீங்க குறைஞ்சு போயிற மாட்டீங்க. கர்த்தருக்கு ஒரு ரூ. 10 செலுத்தும்போது நீங்க குறைஞ்சு போயிற மாட்டீங்க. இப்படிதான் காணிக்கை பெட்டியின் பக்கத்துல உட்கார்ந்திருக்கும்போது, இயேசு உட்கார்ந்திருக்கும்போது, அநேகர் வந்து காணிக்கைகள தங்களிடத்துல இருந்த காணிக்கைகள் எல்லாம் போடும்போது, கர்த்தர் அந்த இடத்துல பார்த்துட்டே இருந்தாரு. அப்போ ஒரு ஏழை விதவ 2 காசு எடுத்துட்டு வந்து வெள்ளி காசு அதுல போடுறா. அவகிட்ட இருந்ததே அந்த 2 வெள்ளி காசு தான் இல்லையா? இது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அது எடுத்துட்டு வந்து போடும்போது, எல்லாருடைய காணிக்கையும் கர்த்தர் வந்து அங்கீகரிக்கல. அந்த பெண்ணுடைய காணிக்கையை மட்டும் தான் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனா மற்றவங்கலாம் அதிகமா போடுறாங்க. அதெல்லாம் கர்த்தர் வந்து விரும்பல. ஆனா இவளுடைய காணிக்கையை நான் அங்கீகரித்தேன்னு கர்த்தர் சொல்றாரு இல்லையா?